தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெரியமான அன்பு இறை உறவுகளே, வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில், ஆண்டவருடைய கிருபையை மீண்டுமாய் இந்த ஆராதனை நாம் பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இதோ வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒப்புக் கொடுங்க. காலை ஆராதனையில் இந்த வல்லமையான நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அன்பர்களே உங்களை அர்ப்பணியுங்கள். அன்பர்களே, அப்பா நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே துதிக்கிறேன், நன்றி ராஜா என்று சொல்லி, அப்பா ஆமது வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே, கிருபைக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அன்பர்களே முழுமையாக அர்ப்பணித்து அப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த அற்புதமான வேலையில இன்றைக்கு இறை வார்த்தை தருகிறேன். திருப்பாடல் 28 வார்த்தை எடுத்துக்கோங்க. 28 திருப்பாடல் 28வது திருப்பாடல் 9வது வார்த்தை. ஆண்டவரே உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். அடிமை நிலையிலிருந்து அந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய கிருபைக்காய் காத்து கொண்டிருக்கிற அந்த இஸ்ராயல் மக்களுக்காய் பாடுகிற பாடல். ஆண்டவரே உன் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். ஆண்டவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய மக்கள், நம் அனைவருமே. எனவே ஒவ்வொரு கடமும் பிரச்சனைகள் சந்திக்கிற பொழுது, இன்னல்களை சந்திக்கிற பொழுது, அப்பா நீங்க விடுவித்தருளும் கேளுங்க. தூயாவியார் வருகைக்காக தயாரிக்கிற காலம் இந்த காலம், ஆண்டவர் உயிர்ப்பு காலம். ஓ ஆவியானவரே எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க நண்பர்கள், உரிமையோடு மன்றாடுங்கள். இந்த ஆராதனை அவர் ஜெபிக்கிற, அவர் துதிக்கிற வேலையில நம்முடைய அருளுக்காக வேண்டுவதுதான் ஜெபம். அப்பா இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கு என்ன அனுப்பி இருக்கிறீங்க, என் கூட இருங்க, என் விடுவித்தருளுங்க, என் ஆசீர்வதிங்க என்று கேட்பதுதான் ஜெபம். ஆசிரியர் பாடுகிறார், தாவீதரசன் இஸ்ராயல் மக்களுக்காக பாடுகிறார். அந்த திருப்பாடல்ல 28 வார்த்தையில, ஆண்டவரே இந்த மக்களுக்கு விடுதலை தாங்கும். நீங்களா யாருங்க ஆண்டவரப்பா? நம்ம ஜெபம் அப்படிதான் இருக்கணும். எப்படி தாவீது சொல்ற பாருங்க, நீங்க இல்லனா யார் ஆண்டவரே இருப்பா? அதான் விடுதலை தாரும். ஏன் அப்பா கிட்ட தானே நம்ம கேட்க முடியும். தாவீதுடைய வரிகள் அப்படிதான் இருக்கிறது நண்பர்களே. உங்க அப்பா கிட்ட தானே நீங்க கேட்க முடியும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை வெள்ளிக்கிழமை இந்த இறுதியாண்ட ஒரு நாள், உடல் சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? கஷ்டம் நீங்க ஜெபிக்கிறீர்களா? வாழ்க்கை போராட்டத்துல விடுதலை அடைய ஜெபிக்கிறீர்களா? இதோ இயேசு, இதோ நற்கருணை ஆண்டவர், இதோ அப்பா, இதோ விடுதலை தருபவர், இதோ சுகம் தருபவர். அப்பா என்னை விடுவித்தருங்க இந்த நோயிலிருந்து. உள்ள சுகத்துக்காக ஜெபிக்கிற கேளுங்க, அப்பா இந்த நோயிலிருந்து நீங்க எனக்கு விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, அப்பா நீங்க எங்களை தொடுங்க, ஆண்டவரே நீங்க எங்களை வழி நடத்துங்க, விடுதலை தாரும். தொடர்ந்து வாசிக்கிறேன். உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். யார் உரிமை சொத்து? அவருடைய உம்முடைய உரிமை சொத்தான நண்பர்களே. தாவீது அரசர் என்னப்படி சொல்றார், உருவகப்படுத்துறார் பாருங்க. இந்த மக்கள் யாரு? அடிமையா இருந்த மக்கள், கடவுளுடைய உரிமை சொத்து. நீ எங்கெல்லாம் அவமானப்பட்டு இருக்கிறாயோ, நீ எங்கெல்லாம் அசிங்கப்பட்டு இருக்கிறாயோ, நீ எங்கெல்லாம் கலங்கி இருக்கிறாயோ, நீ எங்கெல்லாம் வேதனையோடு இருக்கிறாயோ, அந்த வேதனை கலக்கம் எல்லாம் அந்த உலகத்துக்கு முன்னாடி தான். ஆனா நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய சொத்து என்பதுதான் இங்கு நமக்கு புலப்படுகிறது. யாரை உரிமை சொத்து என்கிறார் என்றால், திருப்பாடல் 28:9 யார் அடிமையா இருந்தாங்களோ உலகத்துல அவங்க அடிமைகள், ஆனால் கடவுளுடைய சொத்து அவர்கள். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி இங்க வாங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர்கிட்ட ஜெபிங்க அன்பர்களே. அவருடைய பிள்ளைகள் நீங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். உம்மது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர் ஆசி வழங்குவார். நம்ம கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், உரிமையோடு கேட்கணும். வெள்ளிக்கிழமை அப்பா நற்கருணை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அப்பா நீங்க எங்களை தொடுங்க, எங்களை விடுவித்தருளுங்க, ஆவியானவரே அபிஷேகத்தை நிரப்புங்க. ஜெபம் அப்படி இருக்கணும் நண்பர்களே, அபிஷேகத்தில் நிரப்புங்க. எனவே அவர்களுக்கு ஆசி வழங்கும். தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். ஆயர் நம்மளுடைய பிஷப் எடுத்துக்கோங்களேன். இருக்கிற எல்லா பங்குக்கும், மறைமாவட்டத்தில் எல்லா பங்குக்கும் அவர் ஆயராக இருக்கிறார். பங்குகளை உறுதி பூசல் வழங்கப்பட போகிறது என்றால் ஆயர் அழைக்கப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், உறுதி பூசல் வழங்கப்படுகிறது, எனது ஆன்மீக தேவைக்கு என் ஆயர் வருவார். இதோ அடுத்த மாதம் 19ஆம் தேதி 800 ஆலயத்திலே ஆயர் வருகிறார். மாலை திருப்பலி டைம் இருந்தால் 800க்கு வாங்க. பிஷப் மாசு அன்னைக்கு உறுதி பூசல், சாக்ரமெண்ட் ஆஃப் கான்ஃபர்மேஷன் வழங்கும். அப்படி ஆண்டவர் உன் தேவையா இருக்கிற பொழுது வருவார்.
அவருடைய ஆசீர்வதிப்பார். அது என்னுடைய ஆராதனைலாம் இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் வருவார், நீ கூப்பிட்டா அவர் வருவார். ஏன்னா நீ அவருடைய சொத்து, நீ அவருடைய பிள்ளை. இதுதான் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். வேற எதையும் சொல்றதுக்கு எனக்கு தேவையும் கிடையாது. இது எத்தனை முறை சொன்னாலும் போரும் அடிக்காது. ஏன்னா என் ஆண்டவர் பத்தி பேசும்போது, என் அப்பாவை பத்தி பேசும்போது எனக்கு என்ன போர் அடிக்கும்? இல்லை கேட்கிற உங்களுக்கு என்ன போர் அடிக்கும்? எனவே பிரியமானவர்களே, அவர் வருவார், அவர் ஆசி வழங்குவார், என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் ஆயராக இருந்து என்றென்றும் அவரை தாங்கிக் நம்மளை தாங்குவாருங்க. உங்களை நீங்க யாரு தாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இல்லைன்னு சொல்ல வரல. அவங்களால ஒரு அளவுக்கு தாங்க தாங்க முடியும். மனித இயல்பு அவ்வளவுதான். எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு கூடவே இருக்க முடியாது, உங்களுக்கு ஜாலரை தட்ட முடியாது, நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் உங்களுக்கு செய்து தரவும் முடியாது. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு, நம்ம தப்பு எல்லாம் பொறுத்துக்கிட்டு, மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு வழங்கி, இவர் அளவுக்கு யாரும் தாங்க முடியாதுங்க. இவர் அளவுக்கு யாராலையும் தாங்க முடியாது. அவங்க எவ்வளவு வேணா உலகத்தை பத்தி பேசட்டும், உலக அறிவை பத்தி பேசட்டும், ஏன் கடவுள் எதிர்ப்பாளராக கூட இருக்கட்டும், இவர் அளவுக்கு தாங்க முடியாது. யாரெல்லாம் அப்படி பேசுறாங்களோ அவங்கள ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போவாங்க. உங்களை இன்னைக்கு யாரெல்லாம் தாங்குறாங்களோ ஒரு வேலை விட்டுட்டு போகலாம், போயிடுவாங்கன்னு சொல்லலை, போகலாம். ஆனால் என்றைக்குமே கடவுளை விட மாட்டான். தடுமாற்றம்லாம் வரலாம், ஆனால் தாங்கிக் கொள்வான். பயம்லாம் வரலாம், ஆனால் வெற்றியை தருவான். நன்றி, ஆராதிக்கிறேன். ஓ ஆண்டவரே நன்றி. வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பார்களாக. ஆண்டவரே கிருபை வல்லமைக்காய் நன்றி அப்பா, ஆராதிக்கிறோம். ஆண்டவரே தொடுகிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் இருக்கிறீரே, நமக்கு நன்றி, ஆராதிக்கிறோம். பிரியமுள்ள அன்பு இறைவர்களே, எனக்கு ரொம்ப அழகா நற்செய்தியில் ஒரு வார்த்தை, யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20-23 ஆண்டவர் சொல்றாரு. நற்செய்தி எடுத்து வாசிங்க. யோவான் 16 20-23 முடிஞ்ச எடுத்து வாசிச்சுட்டு இந்த வீடியோவை ஒரு பாஸ் பண்ணிட்டு இந்த நற்செய்தியை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நற்செய்தி என்ன சொல்லுதுன்னா, இறுதி வாசனம் சொல்றேன், 16-23. உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. நல்லா கேளுங்க, எனக்கு நற்செய்தி வார்த்தை 16-23 யோவான் நற்செய்தி. உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் நீக்கிவிட முடியாது, யாரும் நீக்கிவிட முடியாது. என் மகிழ்ச்சியை என்கிட்ட இருந்து யாரும் நீக்க முடியாது, ஆனா நான் நீக்கிக் கொள்ள முடியும். வேற யாராலையும் என் மகிழ்ச்சி எடுக்க முடியாது, ஆனால் என்னால எடுத்துக்க முடியும். எப்படின்னா, உனக்கு எதிராக எல்லாம் இருக்கிறாங்க நீ நினைக்கிற, ஆனா உனக்கு எதிராக நீ தான் இருக்கிற. இதுதான் நான் விலகிக் கொள்வது. இந்த வார்த்தையில், இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆழ் இறையல். நான் எனக்கு எதிராக என்ன வேணா பண்ணலாங்க, என் பேரை கெடுக்கலாம், ஆனால் நான் ஆண்டவரோடு இருக்கும் வரை அவர்கள் வெற்றி அடைய முடியாது. யோபு போலதான், என்ன வேணா பண்ணு, அவன் உயிரை மட்டும் எடுக்காத, என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லி என்னை சோதிப்பவர்கிட்ட ஆண்டவர் சேலஞ்ச் பண்றார். என் பிள்ளை குரு சாமியார் பிரேம் என்னை விட்டு போக மாட்டான். உன் பெயரை சொல்லி பார்க்கிற உன்னை, உன் பெயரை சொல்லி அவன் என்னை விட்டு போக மாட்டான். சோதனை எல்லாம் அப்படிதான், அவ்வளவுதான், வெற்றிக்கொள்ள முடியாது. ஆனா எப்ப நான் தோர்த்து போவேன் தெரியுமா? எப்ப நான் அந்த ஆண்டவரை விட்டு விலகிறனோ. ஐயோ, நான் சோதிச்சிட்டாரு, கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை, நான் எவ்வளவு கடவுளுக்காக நின்னேன், நான் எத்தனையோ பூசைக்கு போனேன், நான் எவ்வளவு போதிச்சேன், நான் எவ்வளவு செஞ்சேன், ஆண்டவர் என்ன இப்படி அவமானத்துக்கு உள்ளாக்கிட்டாரு. எப்போ அந்த கடம் நினைக்கிறேனோ அப்ப நான் தோற்று போகிறேன். அவங்க தோக்கடிக்கல, நான் ஜெபத்தை விட்டுறேன், நான் விசுவாசத்தை விட்டுறேன், நான் நம்பிக்கையை விட்டுறேன். என் அப்பா என் மேல வச்ச பாசத்தை, நம்பிக்கைய நான் விட்டுறேன். விடாதே. அதான் சொல்ற வார்த்தையை மீண்டும் சொல்றேன், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. நீ நீக்கிடாத. அவங்க எவனால பண்ணலாம், ஆனால் நீ ஜெபிக்கிற வரை உன்னை அவர்கள் வீழ்த்த முடியாது. நல்லா வச்சுக்கோ. நீ ஜெபிக்கிற வரை உன்னிடமிருந்து எடுக்க முடியாது. நல்லா புரிந்துகொள். நீ ஜெபிக்கிற வரை நீ விழவே மாட்டே மகனே. நல்லா உள்வாங்கிக்கோங்க, நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஆனால் நீ ஜெபிக்கிறதை நிறுத்துகிற பொழுது நீயே உன்னை வீழ்த்துகிறார். நானே என்னை வீழ்த்தி விட முடியாது, வீழ்த்தி விட கூடாது. அப்பா நன்றி ஆண்டவரே, வெற்றியை தருகிறேன் என்கிறேன். நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னதான் பலவீனங்களோடு ஜெபிக்கிறார்களோ, என்ன வலி வேதனைகளோடு ஜெபிக்கிறார்களோ, என்ன கவலைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறேன். வேதனையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன்.
கமெண்ட்ல பிள்ளைகள் அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா உங்க பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே நீங்க விடுவீங்க அப்பா. கருணை ஆண்டவரே நன்றி. இயேசுவே நன்றி. ஓ தூய ஆவியானவரே எங்களை ஆளுமை செய்யுங்க. இந்த அருளை கொடுங்க. ஒரு கொடைகள் கனிகளை எங்க மேல் பொழிந்தருளுங்க. உடல் சுகமில்லாத பிள்ளைகள் எல்லாம் சுகம் பெறுவார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்வார்களாக. இயேசுவின் பெயரால் நல்லது நடப்பதாக. தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் வீடு காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.